டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லிவர் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இவருக்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்பட்டது. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழி இவரை க்யூர் பண்ணுறதுக்கு. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னொன்று என்னென்னா லிவரில் ஒரு கேன்சர் கட்டி வருது. ஸோ இது எல்லாமே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான இண்டிகேஷன்ஸ். ஆக்சுவலி இவர் பிளட் குரூப் வந்து ஓ குரூப். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் ஆர்கன் டொனேஷன். பட் இருந்தாலும் வந்து நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ த டிமாண்ட் டசன்ட் மீட் த அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாகும். சில பேரால் வெயிட் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் சூழ்நிலை அப்படி இல்லை, வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா லிவர் ஃபெயிலியர்லேயே இருக்கார். அதே மாதிரி உள்ள கேன்சர் இருந்துகிட்ருக்கு. நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகிறாரு. ஸோ லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபேமிலியில் அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச்டு குரூப் பிளட் குரூப் யாரும் இல்லை. இப்போ இவர் ஓ குரூப்னால ஓ குரூப் தான் கொடுத்தாகணும். ஸோ ஓ குரூப் யாரும் இல்லை ஃபேமிலியில். ஸோ என்ன பண்ணுறது, இவரும் மோசமாயிட்ருக்காரு, இவர் சுச்சுவேஷனும் மோசமாயிட்ருக்கு. கெடாவர் லிஸ்ட்லேயும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் செஞ்சாகணும். ஆனால் மேட்ச் பிளட் குரூப் இல்லை. இவரோட சன் அவர் வந்து பி குரூப். அவர் வந்து சொன்னார் எங்கள் அப்பாவை எப்படியோ நம்ம சேவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எல்லா டீம் ப்ரொஃபஸர் எல்லா லீடர்ஷிப்பில் எல்லா டீம் மெம்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஏபிஓ இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லிட்டு, இது ரொம்ப அரிய வகையான லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ என்ன அது அப்படின்னா, இப்போ நார்மலாக இவர் வந்து ஓ குரூப், தம்பி வந்து சன் வந்து பி குரூப். ஸோ இவருக்கு பிளட்டே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவர் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது பி குரூப் பிளட்டு போச்சுன்னா ஏ குரூப்பில் என்ன ஆகுனா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி கிராஸ் ரியாக்ட் ஆகிட்டு ரொம்ப ரியாக்ஷன் வந்துடும். ஸோ பிளட்டே கொடுக்க முடியாது. பட் இங்கே நம்ம ஆர்கன் கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோட்டோகால்லாம் இருக்குது. ஸோ இவர் உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்கும், இப்போ அவர்கிட்ட ஆன்டிஜென்ஸ் இருக்குது. ஸோ அவர் லிவர் இவருக்கு கொடுத்தோன்னா ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சில மருந்துகள் கொடுக்க வேண்டியது. ஸோ டிரான்ஸ்பிளான்ட் டேட் டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சில ஸ்பெஷல் மருந்து கொடுத்துட்டு இவரோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும். அதாவது 2 விஷயம். ஒன்று, இவர் உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸை குறைக்கணும். இன்னொன்று வந்து அந்த செல்ஸ், எந்த செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதையும் குறைக்கணும். ஸோ இதுதான் வந்து இங்கே டாஸ்க் இங்கே. ஸோ அதுக்கு வந்து சில மருந்துகள் தேவைப்பட்டது. ஸோ அந்த மருந்தை கொடுத்துட்டு இப்போ ஒரு சாதாரண ஆளுங்களுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுத்தா ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாது. இவர் வந்து சிக் பேஷண்ட், இவருக்கு லிவர் ஃபெயிலியர் இருக்குது, உள்ள லிவர் கேன்சர் இருக்குது. ஸோ சிக் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது முதல்ல இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன்லாம் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாத பட்சத்தில் இவருக்கு வந்து அந்த மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடி ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுபடி வந்து பிளாஸ்மா ஃபெரிசிஸ் ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர், அந்த மாதிரி டயாலிசிஸ் மாதிரி கிட்டத்தட்ட அது அந்த ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ்லாம் எடுத்துகிட்டு இவர் உடம்பை டீசென்சிடைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு அந்த 2 வாரத்தில் பண்ணணும். அது பண்ணி நல்லா ஒரு இம்யூனிட்டியை குறைக்கணும். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அவருக்கு. ஸோ இதுதான் பண்ணணும் இவருக்கு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன்லாம் எல்லாம் நெகட்டிவ். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் மருந்து கொடுத்தோம், அதுவும் நல்லா பாடி எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ரெகுலர் ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணோம். அந்த மானிட்டரிங் பண்ணும்போது ஆன்டிபாடி ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுபடி பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ஒரு ஸ்கெடியூல் மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். ஸோ தம்பி தான் அவங்க சன், அவர் தான் கொடுத்தாரு ஆர்கன். டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் நல்லபடியாக போச்சு. அண்ட் ஹியர் யூ கேன் see 5 weeks. I'll hand over to Professor Ella to discuss more about the transplantation and the ABO incompatibility. But blood group O patients can only receive blood group O organs. One of the problems of blood group O patients is it's quite a common blood group and there are many patients waiting for an organ. And blood group O patients have to wait for a blood group O organ. But the problem is the O organs can also be used for other group patients in an emergency situation. I don't know if you understand. O organs are going to be used for A patients, B patients, AB patients and O patients. In emergency situations, O organs are going to get used up. But the O recipients can only take O blood group. And therefore there is always going to be a shortfall for O group patients. And that is why blood group O patients wait for a very long time. Blood group O patients wait for 6 months to 1 year. And many of them, I can tell you,
Tamil Nadu is very well known for organ donation. Even in Tamil Nadu, almost 50% of these patients will die while they're waiting for an organ. That is a fact. And that is why when we see sick patients, we tell them there is no point in waiting, particularly if they are blood group O. This gentleman is blood group O. And if he was to wait for a cadaver organ, he will wait for 6 months to 1 year. So there are two issues here. There are two conditions. One, if the patients are very sick, hospitalized, and if they die within 3 months, there is no way we can offer them cadaver organ, because cadaver organs, prioritization is not possible unless it's acute liver failure. And you know that this is all very well monitored. The government is doing a very good job of actually allocating organs in a proper manner. And that's why very sick patients can't take a shortcut and they can't get an organ in a hurry. And the second thing is cancer. When patients have tumors within the liver, we have very strict criteria. If the tumor size increases to a certain level, then we can't do a transplant. Worldwide, we follow this criteria because to get the best outcome for liver cancer, patients have to be transplanted at a very early stage. So if he waits for 6 months, then the tumor will grow and he won't qualify for a liver transplant anymore. So these were the two issues we had. And the son was very keen to donate. He's blood group B, and this possibility was there. And Dr. Dinesh very clearly demonstrated to you or explained to you how we can actually make a blood group O patient accept a blood group B or a blood group A organ. So it is possible to do. It's a very cumbersome process. In some situations, it can be quite tricky because we are over immunosuppressing them or suppressing their immunity very, very hard, and this can actually result in more infections during the operations. One of the most common causes of death after a liver transplant is infections, infective complications. So we need a good team of people, infection disease specialists, the hepatologists, the surgeons, who work together to make it successful. To say to you, if there is any questions you want to ask, I'd be happy to answer. And I'd be grateful if you can actually publicize this as a possibility for many patients to come in the future. This is the Kumaran Hospital. அப்போ அவங்க பார்த்துட்டு ஒவ்வொன்றும் இல்லை பார்த்துக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு மெடிசின்ஸ் தரோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அன்பான பேச்சு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா வழி நடத்துனாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள மற்ற எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ரீலா இன்ஸ்டியூட்டு அவங்க சாரை பார்த்தோம். அவங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. மொத்தத்தில் நான் இப்போ நல்லா இருக்கிறேன். அவங்க கொடுத்த தைரியம் ப்ளஸ் இது முதல்ல சொன்னாங்க, அதாவது மாற்றி அமைக்கிறது ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் உங்களுக்கு பாடி இந்த மாதிரி பண்ணணும். அதாவது என்னுடைய இது அடுத்த எனக்கு ஏன் பிளட் குரூப்பு ஓ பாசிட்டிவ், என் சன்னுடைய பி பாசிட்டிவ், அப்போ இது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் பாடி நல்லா ஏற்றுக்கிட்டது. அந்த மாதிரி பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுடைய முயற்சி, அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க. குமரன் ஹாஸ்பிட்டலில் இங்கே கீழ்பாக்கு இந்த சென்னை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சிவா மூலியமாக ரீலா சார் டீம் அவங்க ஒரு குரூப்பாக இருந்து பண்ணாங்க. சீக்கிரம் இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும்ட்டு யாருமே நினைக்கல. இருந்தாலும் நல்லா ரெக்கவர் ஆகிடும், நல்லா இருக்கிறேன் இப்போ நான்.